ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் ஃபிஷ் கறி தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருந்தோம். இது கீ ரைஸ், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து வெங்காயம் தக்காளி வச்சு மட்டும் தான் பண்ணுவோம். அதனால மோஸ்ட் ஆஃப் த குவான்டிட்டி ஆனியனும் டொமேட்டோவும் தான் இதில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் சீரகம், சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நிறையா நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலாவே. எல்லாத்தையும் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போதான் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரும். நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஐட்டமே இந்த தேங்காய் பாலும் வறுத்த மீனும் தான். ஸோ சிம்பிளான ரெசிபி தான் இது. வெங்காய தக்காளி வதக்கிட்டு சில்லி பவுடர், மல்லித்தூள், உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். ஊற்றிட்டு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் ஃப்ரையும் இது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த இந்த கறியை வந்து கொஞ்சம் லைட்டாக நுர தள்ளி வர அளவுக்கு விட்டாலே போதும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா தேங்காய் பால் வந்து திரி ஆகிடும். அதனால ஒரு 2 செகண்ட்ஸுக்கு அந்த ஹீட் விட்டு நுர பொங்கி வந்தாலே போதும். இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான தேங்காய் பால் ஃபிஷ் கறி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து கீ ரைஸுக்கு தான் இன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. கீ ரைஸோட ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீ ரைஸ் வச்சிங்கன்னா மறக்காம இந்த ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். யூஸ்வலாகவே கீ ரைஸ் பண்ணாலே நம்ம சிக்கன் கிரேவி அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஒரு தடவை இந்த ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ரெகுலராக செய்வீங்க. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.